தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றி நாகையில் இருக்கும் நமது செய்தியாளர் விஷ்ணுவர்தனிடம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், மீனவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளா உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வர்றாங்க. மீனவர்கள் நிறைய கோரிக்கைகளை அங்க வலியுறுத்துவதாகவும் கேள்விப்படுறோம். மீனவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? அவர்கள் அதை எப்படி வலியுறுத்துறாங்க? தம்பி தமிழரசன், கடலில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கும் போது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை நீதி விசாரணை வேண்டியும் 2 வருட காலமாக இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் 138 படகுகளை விடுவிக்க கோரியும் இவர்கள் நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதே போல் 2வது நாளாக உண்ணாவிரதத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவர் சக்திவேல் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா இப்போ உங்களோட கோரிக்கைகள் என்ன, எதை வலியுறுத்துறீங்க? அதாவது ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவரை சுட்டு கொன்ற இராணுவத்தினரை இந்தியாவிடம் ஒப்படைத்து அவருக்கு உரிய தண்டனை இந்தியா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற படகுகள் அனைத்தும் மீனவர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க. மீனவர்கள் அங்கேருந்து எதில் உழைச்சி சாப்பிட்றது, வாழ்வாதாரம் படகுகள் மீட்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வாட்டு வரிங்கிற பேரில் டீசல் விலையை ஏற்றிருக்கிறத உடனே திரும்ப பெறணும். இது நடக்கும் வரைக்கும் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும். தம்பி தமிழரசன், அதாவது இப்போ நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்றைக்கி 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் இப்போ பொதுவிற்கு இடையூறு இல்லாமல் தங்களை தானே வருத்தி கொண்டு உங்களை உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து வராங்க. தாங்கள் மீனவ சமுதாயம் இருளில் இருப்பதாகவும் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என மத்திய மாநில அரசை திசை திருப்பும் விதமாக இவர்கள் நேற்று இரவு மெழுகுவர்த்தி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தம்பி தமிழரசன்.